ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டாக்டர் சதீஷ் குமார். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரீசெண்டாக ஒரு நண்பர் வந்து நம்ம கிளினிக் விசிட் ஆயிருந்தார். ஸோ அவருக்கு வந்து ஆணூருக்கு மேலே ஒரு சின்னதாக அந்த சீவ் வரும் பார்த்தீங்களா, சீவ் மாதிரி ஒரு பிம்பிள்ஸ் அங்கங்கே வந்திருக்கு. ஸோ அவர் வந்து, சார் நான் அங்கே வெளியே டாக்டர்கிட்ட பார்த்தேன், இது கிளியர் ஆகலை, இது இன்னும் இன்ஃபெக்ஷன் சார், எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்குது அன்னு வந்தார் நம்ம கிளினிக்கு. ஸோ அது வந்து கேங்க்ராய்டு இன்ஃபெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். ஸோ நிறைய பேர் வந்து, சில பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ண மாட்டார். சில பேர் வந்து இது எதுமோ ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸோ இல்லைன்னா சிஃபிலிஸ் இன்ஃபெக்ஷனோ அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக டாக்டர் போய் கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி இந்த இன்ஃபெக்ஷன் தான் இருக்குன்னு பார்த்துருப்பாங்க. பட் இந்த கேங்க்ராய்டு இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப கம்மி வரது வந்து, லெஸ் தென் ஒரு 1 or 2% ரொம்ப கம்மி இது இந்த எஸ்டிடி இன்ஃபெக்ஷன் வரது. பட் எனக்கு வந்த இதில் வந்து ரேர் கேஸ், ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து எஸ்டிடி இன்ஃபெக்ஷன், ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், ஹீமோஃபிலிஸ் டியூக்ரின்னு ஒரு பாக்டீரியாவில் வரக்கூடிய ஒரு தொற்று நோய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரானு சில பேருக்கு டவுட் இருக்கலாம். ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய டேஞ்சர் கிடையாது. இது வந்து ஜெனிட்டல் அல்சர்னு சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த காமனாக இதை வந்து சிம்டம் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஸோ இதனால சிஃபிலிஸ் இருக்கும், ஹெச்எஸ்வி, ஸோ வேறு இந்த பி இன்ஃபெக்ஷன், சில இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். இது வந்து சிம்டம் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ இது உயிருக்கு ஆபத்தான அவ்வளோ பேர் உயிருக்கு எதுக்கு ஆபத்து இருக்காது. ஸோ நீங்கள் இந்த எக்ஸ்போஸ் ஆன ஒரு 2 or 3 days இல்லை 7 days வந்து உங்களுக்கு ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆகிடும். அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ் இன்ஃபெக்ட் ஆன உடனே வேறு கூட உங்கள் ஒய்ஃப் கூட பார்ட்னர் கூட எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்களுக்கு கூட இன்ஃபெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் ஐடென்டிஃபை பண்ண உடனே நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறது ஸ்டாப் பண்ணிவிடுங்க, நிறுத்திடுங்க, ஓகேவா? இல்லைனா அவங்களுக்கு கூட ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்த உடனே இந்த புண்ணு மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிம்பிள்ஸ் மாதிரி வரும். ஆணுறுப்பு, அந்த ஜெனிட்டல் ஏரியா இல்லை ஆனல் ஏரியாவில் ஒரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஸ்போஸ் நியர் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம வீடியோ நம்பர் இருக்குது. ஸோ நான் கால் பண்ணக்கும் நான் ஃபர்தராக என்ன பண்ணணும்னா அட்வைஸ் பண்ணுறேன். ஓகேனா? இது அவ்வளோ பெரிய டேஞ்சர் கிடையாது, ட்ரீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.